இரண்டாம் பாவம் புதிய நபர் வருகை, பணம், வருவாய், குடும்பம், பேச்சு, குடும்ப உறுப்பினர்கள், ஆரம்பக் கல்வி, முகத்தோற்றம், குடும்ப நபர்கள் சார்ந்த பிரச்சனை, உணவு, எளிதில் பணமாக மாற்றத்தக்க பொருட்கள், அப்புறம் பார்த்திங்கன்னா பிரசனத்திற்கு தேவையான புதிய வருகைகள் அனைத்தையும் இரண்டாம் பாவமே பதிவு செய்யும். புதிய நபர், அதாவது ஒருத்தவங்களை எதிர்பார்த்துருக்காங்க, அவங்க வருவாங்களா, இல்லை புதுசாக குழந்தை பிறக்குமா, ஒருத்தவங்க ஊர்லேருந்து வருவாங்களா, அவங்க சொந்தக்காரங்க வருவாங்களா அவங்கள பார்க்குறதுக்கு, இந்த மாதிரி விஷயம் கேட்கும்போது ரெண்டாம் பாவத்தை வச்சு தான் பார்க்கணும். மூன்றாவது பாவத்துக்கான ஆடியோ கொஞ்சம் நேரத்தில்.